அண்மை செய்தி. திண்டுக்கல் அய்யலூர் அருகே கல்லூரி மாணவி கர்ப்பமான நிலையில் நாட்டு மருந்து மூலம் கருவை கலைக்க முயற்சி செய்த நிலையில் கல்லூரி மாணவி உயிரிழந்த சோக சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. கருவை கலைக்க நாட்டு மருந்து உட்கொண்ட மாணவி உடல்நிலை பாதிக்கப்பட்ட நிலையில் அவர் உயிரிழந்திருக்கிறார். உடல்நிலை பாதிக்கப்பட்ட மாணவி திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி மாணவி உயிரிழந்திருக்கிறார். அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி 17 வயது கல்லூரி மாணவி உயிரிழந்த சோகம் அரங்கேறியிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் பாலாஜி இணைப்பில் இருக்கிறார். பாலாஜி வணக்கம். திண்டுக்கல் மாவட்டம் அய்யலூர் பகுதியில் கல்லூரி மாணவி ஒருவர் கருக்கலைப்பு முயற்சியில் ஈடுபட்ட போது சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. என்ன நடந்தது? முழு விவரங்கள். மோனிகா, திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே இருக்கக்கூடிய அய்யலூரில் வசித்து வரும் 17 வயது சிறுமி திண்டுக்கல்ல இருக்கும் கல்லூரியில 1ஆம் ஆண்டு பயின்று வந்துள்ளார். இந்த நிலையில இவர் கர்ப்பமானார். இது குறித்து தொடக்கத்திலேயே அவருடைய பெற்றோருக்கு தெரிவிக்காமல் மறைத்த அந்த மாணவி ஏறக்குறைய சுமார் 32 வாரம், அதாவது கிட்டத்தட்ட 7 மாதங்களுக்கு பிறகு, அவர் கர்ப்பமான 7 மாதங்களுக்கு பின்பே பெற்றோருக்கு இது குறித்து தெரிய வர அவர்கள் சுற்றுப்புற பகுதியில் உள்ள கிராமங்களில் இருந்து நாட்டு மருந்துகள் மூலம் கருவை கலைக்க முயற்சி செய்ததாக கூறப்படுகிறது. இதற்காக அவர்கள் பல்வேறு கிராமங்களில் உள்ள சில நாட்டு மருந்துகளை சில நாட்டு மருத்துவர்களிடம் வாங்கி அந்த மாணவிக்கு பெற்றோர் கொடுத்துள்ளனர். இதனால் அவருக்கு உடல்நிலை மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமி கடந்த 24ஆம் தேதி திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். இவரை மருத்துவமனையில சிகிச்சைக்காக அனுமதிக்கும் போது உடல் நலக்குறைவு என்று கூறியே அவருடைய பெற்றோர் திண்டுக்கல் அரசு மாவட்ட மருத்துவமனையில அனுமதித்தார்கள். அதன் பின்பே மருத்துவர்களுக்கு 17 வயதே ஆன அந்த மாணவி கர்ப்பமாக இருப்பது மருத்துவர்களுக்கு தெரிய வந்தது. பின்னர் அவர்கள் திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உள்ள மகப்பேறு பிரிவில் மாணவியை சேர்த்து அவருக்கு சிகிச்சை அளித்து வந்ததாக கூறப்படுகிறது. இருப்பினும் பல இடங்களில் நாட்டு மருந்தை முறைகேடாக தவறாக வாங்கி அந்த மாணவிக்கு கொடுத்திருந்த காரணத்தினாலும் அவர் உடல் மேலும் பாதிக்கப்பட்டதாக கூறப்படும் நிலையில அவர் இன்று எந்தவித சிகிச்சையும் பலனளிக்காமல் அவர் உயிரிழந்தார். இது குறித்து வடமதுரை காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வராங்க. 17 வயது சிறுமி கருவுற்றதற்கான காரணமான நபர் யார் என்பது குறித்தும், கருவை கலைக்க முறைகேடாக அந்த கருவை மறைத்து நாட்டு மருந்து வழங்கிய அந்த மருத்துவர்கள் யார் என்பது குறித்தும் விசாரணை நடத்தி வருகின்றாங்க. மேலும் மாணவி பயன்படுத்திய செல்போனை பெற்றோரிடமிருந்து போலீசார் வாங்கி யார் மூலமாக இந்த சிறுமி கருவுற்றார், இதற்கான முழு காரணம் என்ன என்பது குறித்தும் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. பெற்றோரும் அந்த நபர் யார் என அடையாளம் காட்டுமாறு காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்திருக்காங்க. மோனிகா, இந்த வயது மாணவி கருவுற்ற சம்பவமும் அவருக்கான நாட்டு மருந்தை கிராமங்களில் இன்னும் தொடர்ந்து இது போன்ற முறைகேடான இந்த சிறுமியை போன்றவர்கள் அவர்கள் கர்ப்பம் தரிப்பதற்கு நாட்டு மருத்துவர்கள் கிராம பகுதிகளில் இன்னும் இது போன்ற செயல்களில் மருந்து வழங்கி வருகிறார்கள் என்பதையும் இந்த சம்பவம் மூலமாக தெரிய வந்ததை அடுத்து இது மிகவும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மோனிகா, தகவல்களுக்கு நன்றி பாலாஜி.